ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாபாரமானது எப்படி இருக்கும், இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்த போகிறது, இவர்களுடைய குடும்ப நிலைகளானது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வக்ரம் பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாத நிலைமையும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவசரமாக ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது அப்படின்னா அதை நீங்கள் யோசிக்க முடியாத நிலையை நிலைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய பார்வைகள் இருப்பதனால சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே கூட அதுவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவலைகள் ஏற்படும் கூட சொல்லலாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெளிவுகள் பிறப்பதற்கு நேரங்கள் இல்லாத காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா இதை குறிப்பிட்டு சொல்லணும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் போட்டிகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது தான் சிறந்தது. அஷ்டமத்தில் கேது இருப்பதனால இடமாற்றம் வீடு மாற்றங்களானது ஏற்படலாங்க. சனியினுடைய வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் நீங்கள் சந்திக்கலாம். கடகராசிக்கு புதன் செல்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்திங்கன்னா உருவாக்குகின்றார். அவரோடு உச்சகுருவும் இணைவதனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலக்காக மாற்றமோ அல்லது பதவி உயர்வோ பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே தீரும் அப்படின்னே சொல்லலாங்க. வாகன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறும். புதிய வாகனத்தை வாங்கி பார்த்திங்கன்னா பயனடைவீர்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா எதையுமே நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்வதனால நல்ல பலனை பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக புதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதனால கல்யாண முயற்சியானது கைகூடலாம். கடல் தாண்டி சென்ற பணிபுரியக்கூடிய வேண்டும் என்று விரும்பி இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளானது வரும் அப்படின்னு சொல்லலாங்க. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஜீவனஸ்தானத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் உயர்வுகளானது கிடைக்குங்க. உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று பார்த்திங்கன்னா கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்களானது அகலக்கூடும். நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு தகவலானது கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற ஒரு தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகளானது கிடைக்குங்க. உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப காரியங்களை முன்னின்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள். அங்காரக வழிபாடு மேலும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த நேரத்திலேயே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே நீச்சம் அடைய இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளால் அதாவது பிள்ளைகளால் சில பிரச்சனைகளானது சேரும். அவர்கள் மூலம் பார்த்திங்கன்னா கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதங்களும் ஏற்படும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஆரோக்கியத்திலும் அக்கறையானது தேவை. மருத்துவ செலவுகள் மனக்கலக்கத்தை பார்த்திங்கன்னா உருவாக்குங்க. அனுபவஸ்தரர்களினுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா கை கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும்.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விழிப்புணர்ச்சியானது தேவை அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா உறுதியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களினுடைய ஆதரவானது கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறையானது தேவை. மேலுமே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிதாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளிநாடு வேலை வாய்ப்புகளானது உருவாகுங்க. ஓய்வூதிய பணங்கள், இன்சூரன்ஸ் இது போன்ற தொகைகள் எல்லாமே இப்பொழுது கிடைக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்திலிருந்து பல நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்ய இருக்கின்ற. உங்களுடைய தொழிலில் எதிரிகள் விலகுவார்கள். அரசாங்க அனுகூலங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். தந்தை மகன் உறவுகளும் பலப்படுங்க. அதே போல் இப்பொழுது புதன் வக்ரகதியாக வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடமான உபஜய ஸ்தானத்துக்கு வருவதனால மிக சுறுசுறுப்பாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். புத்திசாலித்தனமானதாக வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகளுமே உருவாகும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பலம் இழந்து காணப்படுவதனால பெண்களால் அவமானங்களும் அவப்பெயர்களுமே உண்டாகும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டைகளானது வரக்கூடுங்க. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால முன்கோபங்களானது அதிகமாகவே வந்து காணப்படும். யாரையுமே பகைத்து கொள்ளாதீர்கள். சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. மேலுமே 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால பண விரயங்களானது உண்டாகும். தேவையின்றி கடன் சுமைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதனால பண விவகாரங்களில் மிகுந்த கவனங்களானது தேவையில்லாமல் கடன் வாங்குவதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கோங்க. அதேபோல் 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிப்பதனால வெளியூர் பயணங்களால் உடல்நல குறைபாடுகளானது வரக்கூடும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அதே சமயம் உங்களிடம் இருந்த சோர்வானது நீங்கி சுறுசுறுப்பாகவே செயல்பட தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரும் என்றாலுமே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதனால குடும்பத்தினர்களினுடைய ஆலோசனையை ஏற்பது நன்மையை கொடுக்கும். பண விவகாரத்தில் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவைங்க. அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி இந்த நேரத்தில் எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் மோட்சகாரகன் கேது சஞ்சரிப்பதனால அவ்வப்போது உங்களுடைய உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்களானது தோன்றும். இல்லையெனில் பொருளாதார ரீதியாக சிலருக்கு ஏமாற்றங்களானது உண்டாகுங்க. கொடுத்து வைத்த பணமானது கைக்கு வராமல் மனதில் சங்கடங்களானது அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி பிரச்சனைகள் என்று ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால அனைத்து விஷயங்களிலும் நிதானங்களும் கவனங்களும் உங்களுக்கு தேவை. பெண்கள் குடும்பத்தினர்களினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. புதியவர்களிடம் குடும்ப விவகாரங்களை பற்றி விவாதிக்கவும் பேசவும் வேண்டாம். அது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எதிராக மாறும். சிலர் அவப்பேரையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை வந்து செலுத்துவது அவசியம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டமானது யோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரித்துவதனால உங்களுடைய குடும்பத்தில் ஆலோசனையை ஏற்பது வந்து பார்த்திங்கன்னா நன்மையை கொடுக்கும். பண விவகாரத்தில் கூடுதல் கவனங்களானது தேவை. அறிமுகம் இல்லாதவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பழக்க வழக்கத்தையும் வைத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல் அஷ்டமஸ்தானத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மோட்சக்காரன் கேது சஞ்சரித்து வருவதனால அவ்வப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகளானது உண்டாகும். அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளணுங்க. அதேபோல் பண விஷயங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து அதற்கேற்ப செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நல்ல முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்த வேலைகளிலுமே தடைகளும் தாமதங்களும் என்ற நிலைகளானது உருவாகும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் 9 வரை வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனம் ஆகியிருப்பதனால நடுக்காட்டில் விட்டது போல் உங்களுடைய நிலைகளானது மாறும். செயல்களில் கவனங்களானது குறையும். திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்குங்க.
வியாபாரத்தினுடைய தொழிலில் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயங்களுமே தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளானது அதிகரிக்கக்கூடும். முயற்சிக்கு ஏற்ற வருமானங்கள் இல்லை என்ற நிலைகளானது இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும். மனக்குழப்பங்களும் அடையும் என்றாலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்து வருவதனால கொஞ்சம் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா முடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.